ஹாய் எவ்ரிவன். நம்ம இவ்வளோ நாள் பார்த்த வீடியோஸில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் எசனிங் ட்ரெக்ஸை பற்றி பார்த்தோம். அப்போ இன்றைக்கு அப்போ எல்லா வீடியோலையும் எசனிங் ட்ரெக்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ எசனிங் ட்ரெக்ஸ் முடிஞ்சுது. இப்போ டிசெண்டிங் ட்ரெக்ஸை பற்றி படிப்போம். சரியா? இப்போ படிக்க போகிறது டிசெண்டிங் ட்ரெக்ஸ். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், இது பிரெயின், இது ஸ்பைனல் கோட். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சென்சரி நேவ் மூலமாக என்ன நடக்கும், சென்சேஷன் எங்கே கொண்டு வரப்படும், ஸ்பைனல் கோட்டுக்கு கொண்டு வரப்படும். அப்படி தானே? அப்போ இது சென்சரி நேவ் மூலமாக கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்பட்டது என்ன நடக்கும், எசனிங் ட்ரெக்ஸ் மூலமாக மேலே கொண்டு போகப்படும். கொண்டு போகப்படுறதுல என்ன சிலது செரிபெல்லத்துக்கு போகிற பாத்வே படிக்கும். சிலது எங்கே கோட்டெக்ஸ், அதாவது இங்கே போகிறத படிக்கும். எங்கே கோட்டெக்ஸுக்கு போகிறது, அதாவது போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் போகிறத படிக்கும். அப்போ பாருங்கள், இது என்ன இவ்வளோ நாள் படித்தது இது தான். இப்போ ஸ்பைனல் கோட்டில் லோவர் லெவலில் இருந்து ஹை லெவலுக்கு என்ன சென்சேஷனை கொண்டு போகுது. இதை தான் சொன்னோம், எசனிங் ட்ரெக்ஸ் மூலமாக கொண்டு போகப்படுது. அதை பற்றி படிக்கும், நிறைய பாத்வே படிக்கும். இன்றைக்கி படிக்க போகிறது டிசெண்டிங் ட்ரெக்ஸ். அப்போ இப்படி மேலே கொண்டு போன சென்சேஷன் என்ன செய்யப்படும், இந்த பகுதியில் ப்ரொசஸ் ஆகி எல்லாம் நடந்து என்ன நடக்கும், ஒரு மோட்டர் அவுட்புட்டாக வெளியே வரும். அப்படி தானே? அந்த மோட்டர் அவுட்புட்டாக வெளியே வாரது தான் என்ன, மோட்டர் அவுட்புட் இப்படி வெளியே வரும். இப்படி போனது இப்படி வெளியே வரும். வெளியே என்ன நடக்கும், ஸ்பைனல் கோட்டில் லெவலில் இருந்து மோட்டார் நேவ் மூலமாக அவுட்புட்டாக வரும். சரியா? அப்போ இதை தான் சொல்கிறது என்ன, ஹை லெவலில் இருந்து பாருங்கள், ஹை லெவலில் இருந்து ஸ்பைனல் கோட்டில் லோ லெவலுக்கு என்ன எதை கொண்டு வருது, மோட்டார் அவுட்புட்டை கொண்டு வருது. அதை தான் சொல்கிறது டிசெண்டிங் ட்ரெக்ஸ். சரியா? அப்போ இப்போ பார்க்க போகிற பாத்வே இந்த பாத்வே. சரியா? இப்போ டிசெண்டிங் ட்ரெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் தகவல் தெரிஞ்சுக்கணும். சரியா? பாருங்கள், நான் ஒரு என்ன சைட்டை கீழே போகிறேன்டா, உங்களுக்கு தெரியும் இது மனுஷன முகமாக இருந்தால் இந்த சைட் இதானே நம்மளுக்கு தெரியும், செரிப்ரல் கோர்டெக்ஸ், செரிப்ரல் ஹெமிஸ்பியர். அதில் இந்த வியூ, சைட் வியூ, இங்காலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இல்லாட்டி இங்காலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த சைட் வியூவை கீழே போகிறேன். சரியா? அப்போ பாருங்கள், சரியா? இதுதான் சைட் வியூ. அதில் இந்த பகுதியை சொல்கிறது என்னென்னா சென்ட்ரல் சல்கஸ்ன்னு சொல்கிறது. என்ன சென்ட்ரல் சல்கஸ். அப்போ அந்த பகுதி என்ன, சென்ட்ரல் சல்கஸ். இப்போ பாருங்கள், இந்த சென்ட்ரல் சல்கஸுக்கு இந்த முன்பகுதி இருக்குதுன்னு, அதாவது அண்டரிய பகுதி, சென்ட்ரல் சல்கஸுக்கு முன்பகுதி, இந்த பகுதி இது தான் மோட்டர் கோர்டெக்ஸ், மோட்டர் அவுட்புட் வர மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா. சரியா? அதே மாதிரி அதுக்கு பின்னுள்ள பகுதி, போஸ்டீரியர் பகுதி, சென்ட்ரல் சல்கஸுக்கு பின்னுள்ள பகுதி, இவரை சொல்கிறது சென்சரி கோர்டெக்ஸ் ஏரியா. அப்போ நம்ம எசனிங் ட்ரெக்ஸில் பார்த்தோம் தானே, சென்சரி கோர்டெக்ஸுக்கு எல்லாம் தகவலும் போகுது. அது என்ன, சென்ட்ரல் கைரஸுக்கு இந்த பின்னுள்ள பகுதியை தான் அங்கே காட்டியிருப்போம். இப்போ இங்கே காட்ட போதெல்லாம் மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா எந்த பகுதியை காட்டும், முன்பகுதி. அப்போ இந்த சென்ட்ரல் சல்கஸ் தான் ஒரு என்ன அறிகிறார், மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா சென்சரி கோர்டெக்ஸ் ஏரியாவையும் பிரிக்கிற ஒரு ஆள் அறிகிறார். யார்? சென்ட்ரல் சல்கஸ். சரியா? இது வேணுங்கிட்டா. இப்போ பாருங்கள், திருப்பி நான் கீறேன். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் இது என்ன, சென்ட்ரல் சல்கஸ். அப்படி தானே?
அப்போ இந்த சென்ட்ரல் சல்கஸுக்கு முன்புறமாக இப்படி பிரிக்கிறாங்க. சரியா? முன்புறமாக இப்படி பிரிக்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த சென்ட்ரல் சல்கஸுக்கு முன்புறமாக உடனடியாக இருக்கிற இந்த ஏரியாவை சொல்கிறது, இப்போ நான் கலர் அடிச்சுக்கிறேன், இந்த ஏரியாவை சொல்கிறது என்ன ஏரியான்னு சொன்னால் ப்ரீ சென்ட்ரல் கைரஸ்னு சொல்கிறது. என்ன? ப்ரீ சென்ட்ரல் கைரஸ்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஏரியாவை சொல்கிறது சுப்பீரியர் ஃப்ரண்டல் கைரஸ்னு சொல்கிறது. அதே மாதிரி அது கீழே உள்ள இந்த பகுதியை சொல்கிறது மீடியல் ஃப்ரண்டல் கைரஸ்னு சொல்கிறது. அதே மாதிரி அது கீழே உள்ள பகுதியை சொல்கிறது, இந்த பகுதியை இன்ஃபீரியர் ஃப்ரண்டல் கைரஸ்னு சொல்கிறது. சரியா? அப்படி 3 பகுதி இருக்குது. அதுலேயும் பாருங்கள், அந்த 3 பகுதியும் இருக்கிற ஏரியா அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் இருக்குதுனே, அப்போ இந்த பகுதியில் ஏரியா, இந்த ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் இருக்கிற இந்த ஏரியாவை சொல்கிறது என்ன ஏரியான்னு சொன்னால் பிரைமரி மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியான்னு சொல்கிறது. என்ன? பிரைமரி மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா. அதே மாதிரி இந்த ஏரியாவை சொல்கிறது. சரியா? இந்த ஏரியா, அதாவது மீடியல் ஃப்ரண்டல் கைரஸ்ட்டை கொஞ்சமும் இன்ஃபீரியர் ஃப்ரண்டல் கைரஸ்ட்டை கொஞ்சம் இருக்கிற இந்த ஏரியாவை சொல்கிறது ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியான்னு சொல்கிறது. அதே மாதிரி இதுக்கு மேலே உள்ள பகுதி, இந்த பகுதியை சொல்கிறது சப்ளிமெண்டரி மோட்டர் கோர்டெக்ஸ்னு சொல்கிறது. மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா. சரியா? இப்போ பாருங்கள், 3 பகுதியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ நம்ம 3 ஏரியாவை பிரிச்சிட்டோம். ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா, பிரைமரி மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா, சப்ளிமெண்டரி மோட்டர் கோர்டெக்ஸ் ஏரியா. அப்போ அந்த 3ஆலையும் என்னென்ன நடக்குதுன்னு இப்போ என்ன செய்வோம், அடுத்ததாக பார்ப்போம். ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸ். சரியா? இந்த ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸ் அதுனா என்னென்னா பிளேன் பண்ணுற பிளேனிங் பகுதி தான் ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸ். அப்படின்னு என்னென்னா, இப்போ பாருங்கள், இந்த பிளேனிங் எப்படி இருக்கும்னு சொன்னால் வெளியிலேருந்து வர தூண்டல்களுக்கு எப்போ இருக்கும், நீங்கள் கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, அதால் ஏற்படுற பிளேனிங். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேசையில் ஒரு டீ கப் இருக்குது. அப்போ மேசையில் டீ கப் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன, அந்த டீ கப்பை எதால் பார்ப்பீங்க? கண்ணால் பார்ப்பீங்க. அப்போ கண்ணால் பார்த்து முடிக்க தான் அதை என்ன செய்வீங்க, கையால் எடுப்பீங்க. அப்போ கையால் எடுக்கிறதுன்னு சொல்கிறது மோட்டார் அவுட்புட். அது கண்ணால் பார்த்து தானே எடுத்தீங்க. அப்போ அந்த கண்ணால் பார்க்குறது என்ன, ஒரு தூண்டல், அதாவது வெளியிலேருந்து வர ஒரு தூண்டல் கண்ணால் பார்க்குறது. அது என்ன செய்யும்னு சொன்னால், இந்த கண்ணால் பார்த்தது அது நம்மளோட இதுக்கு சொல்லும், ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸில் போய் என்ன சொல்லும்னா பிளேன் பண்ணும். எப்படி, அங்கே காஃபி இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்ட்டு பிளேன் பண்ணும். அதான் என்ன, ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸோட வேலை. இல்லைங்கடா? அதே மாதிரி சப்ளிமெண்டரி மோட்டர் கோர்டெக்ஸ்னா என்னென்னா, இப்போ அந்த டீ கப் மேசையில் இருந்துச்சு தானே, அப்போ இந்த சப்ளிமெண்டரி மோட்டர் கோர்டெக்ஸும் வந்து இதுவும் பிளேனிங் தான். சரியா? ப்ரீ மோட்டரும் பிளேனிங், சப்ளிமெண்டரியும் பிளேனிங். சப்ளிமெண்டரி எப்படி பிளேனிங்னு சொன்னால், நீங்கள் வந்து நினைக்காம பிளேன் பண்ணுறது, அதாவது வெளியிலேருந்து வர தூண்டல்களுக்கு இணங்காமல் பிளேன் பண்ணுறது. அது எப்படி, இப்போ டீ கப் மேசையில் இருக்குன்னு சொன்னேன். இப்போ டீ கப் மேசையில் இருக்குன்னா டீ கப்பை கண்ணால் பார்த்து டீ கப்பை எடுக்கணும் அப்படின்னு பிளேன் பண்ணுற இடம் தான் ப்ரீ மோட்டர் கோர்டெக்ஸ். இப்போ சப்ளிமெண்டரி மோட்டர் கோர்டெக்ஸ்னால் என்ன, நீங்கள் மேசை கொஞ்சம் தள்ளி இருந்தால் மேசையில், அதாவது கதிரையிலேருந்து எலும்பி போய் தான் என்ன டீ கப்பை எடுக்கணும். அப்போ அந்த எலும்பி போகணும் அப்படின்ற ஒரு பிளேனிங் வர்றது வந்து எதாலுன்னா சப்ளிமெண்டரி மோட்டர் கோர்டெக்ஸால். அந்த எலும்பி போகணும்னு சொல்கிறது
வெளியிலேருந்து வந்து தூண்டலா? நீங்கள் கண்ணால் பார்த்தா இல்லாட்டி காதால் கேட்டால் எலும்பி போகணும்னு இருந்தீங்க? இல்லை, அந்த எலும்பி போகணும்னு இருந்தது அது தானே உருவாங்கினது. இல்லைங்களா? அதுக்கான பிளானிங். அப்போ எலும்பி போகணும் அப்படின்னு சொல்கிற பிளானிங் எதால் வரும்? சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸால் வரும். இல்லைங்க? இப்போ ப்ரீ மோட்டோகார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸும் பிளானிங்குரியது தான். அது என்ன பிளானிங்னு சொன்னால், ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ் வந்து நீங்கள் கண்ணால் காதால் அப்படி கேட்டு பிளான் பண்ணுறது. இப்போ காஃபி கப் மேசையில் இருக்கின்றா அதை கண்ணால் பார்த்து தான் காஃபி கப் இருக்கி நான் எடுக்கணும் அப்படின்ற பிளானிங்கை இந்த ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ் பண்ணும். இப்போ சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ்னால் நீங்கள் அதை எலும்பி போய் எடுக்கணும். எலும்பி போய் எடுக்கணும்னு சொல்கிறது வந்து, எலும்பி போகிறதுன்னு சொல்கிறது வந்து அதுக்கான பிளானிங்கை கொடுக்குறது சப்ளிமெண்டரி கார்டெக்ஸ். இப்போ எலும்பி போகணும்னு சொல்கிறது வந்து கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ வந்த பிளானிங் இல்லை. அப்போ அது வந்து தான் என்ன சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ் அதில் பிளான் பண்ணப்படும். அப்போ ரெண்டுமே எதுக்கு உதவும்? பிளானிங். இல்லைங்களா? இப்போ அடுத்தது வந்து பிரைமரி மோட்டோகார்டெக்ஸ். இந்த பிரைமரி மோட்டோகார்டெக்ஸ் எப்படின்னு சொன்னால், அந்த பிளான் பண்ண விஷயத்தை சரியா பிளான் பண்ண விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாள். அதாவது இப்போ மேசையில் தண்ணி இருக்குது. இப்போ என்ன செஞ்சுட்டு பிளான் பண்ணியாச்சு. மேசையில் தண்ணி இருக்குது, ஒரு பிளான் பண்ணியாச்சு. அதை குடிக்கணும்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ எழுந்து போகிறதுக்கும் பிளான் நடந்துட்டு, இப்போ அந்த எழுந்து போய் குடிக்கிறது என்ன மோட்டார் அவுட்புட் தானே. எழுந்து போய் குடிக்கிறது அது யாரால் காட்டப்படும்னா பிரைமரி மோட்டோகார்டெக்ஸால் காட்டப்படும். சரியா? அப்போ பிரைமரி மோட்டோகார்டெக்ஸ் இந்த பிளானிங் பண்ண விஷயங்களை செயல்படுத்துறது. சரியா? அதான் என்ன பிரைமரி மோட்டோகார்டெக்ஸ்ட வேலை. விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், இந்த ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ், சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ், பிரைமரி மோட்டோகார்டெக்ஸில் இருந்தால் என்ன இப்படி டிசைனிங் ட்ரெக்ஸ் வரப்போகுது. அதுலேயும் பாருங்கள், இது வந்து என்ன இதுதான் இந்த ஏரியான்னு சொன்னேன். என்ன பிரைமரி மோட்டோகார்டெக்ஸ் ஏரியா. இந்த ஏரியாவை என்ன சொன்னோம்? இந்த ஏரியாவை என்ன சொன்னோம்? ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ் ஏரியா. இது சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ் ஏரியா. அப்படி தானே? இப்போ இதில் வாரது, இப்போ பாருங்கள், எங்களால் இப்படி ஸ்பைனல் கார்டு இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஸ்பைனல் கார்டு இருக்குது. இப்போ பிரைமரி மோட்டோகார்டெக்ஸ்லேருந்து இருந்த என்ன இப்படி டிசைனிங் ட்ரெக்ஸ் இப்படி வரப்போகுது. சரியா? ஒவ்வொரு தகவலுக்கும் ஒவ்வொரு இது வரும் தானே, இப்படி வரும் வைங்களே. அப்போ உங்களுக்கு தெரியும், இதில் பிளான் பண்ண விஷயங்கள் இருக்குது. இந்த பிளான் பண்ண விஷயங்களுக்கும் இந்த எங்கேருந்து போகிற ஆக்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கும். அப்படி தானே? தொடர்பு கொண்டு இருக்கும். ஏன்? இவர் பிளான் பண்ணதை இவர் வெளிப்படுத்தணுமே, அந்த தொடர்பு தான் அது. அப்போ ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ் இப்போ சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ் எதோட கனெக்ட் ஆகிருக்கும்? பிரைமரி மோட்டோகார்டெக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்? இவங்க பிளான் பண்ண விஷயத்தை தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ப்ரீ மோட்டோகார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸும் இருக்குது தானே, இவங்களிருந்து டிரெக்டாகவே ஸ்பைனல் கார்டுக்கு ஃபைபர் வருமா. அதாவது இவங்களோட கனெக்ட் ஆகாமல் டிரெக்டாகவும் வரலாம்னு சொல்கிறாங்க. சரியா? அது என்னத்துக்கான இது, அது ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒழுங்காக பார்ப்போம். உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கதிரையில் இருக்கிறான்னு வைங்க. சரியா? ஒரு ஆள் வந்து கதிரையில் இருக்கிறார். இங்கே மேசையில் ஒரு தண்ணி கிளாஸ் ஒன்று இருக்குன்னு வைங்க. சரியா? இப்போ இந்த மூணும் வந்து ப்ரீ மோட்டர், சப்ளிமெண்டரி மோட்டர்ஸ், பிரைமரி மோட்டர் எப்படி கோஆர்டினேட் ஒன்றும் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ் இருக்குதுன்னு, அதுக்கு முதல்ல ப்ரீ மோட்டோகார்டெக்ஸை பார்ப்போம். இந்த ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ் என்ன செய்யும்? அதாவது நீங்கள் என்ன செய்வீங்க? கண்ணால் தண்ணி கிளாஸை பார்ப்பீங்க. அப்படி தானே? உங்களோட கண்ணால் தண்ணி கிளாஸை பார்ப்பீங்க. அப்போ இந்த கண்ணால் தண்ணி கிளாஸை பார்க்குற நேரம் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு வெளியிலேருந்து வர தூண்டலால் நம்ம ஒன்றை திட்டமிடுறோம்னு சொன்னால் அது ப்ரீ மோட்டோகார்டெக்ஸால் வருது. இப்போ கண்ணால் ஒன்றை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ் என்ன செய்யும்? இங்கே தண்ணி கிளாஸ் இருக்குது, நான் இப்போ என்ன செய்யணும்? அதை வந்து குடிக்கணும். சரியா? அதுக்கு என்ன செய்யணும்னா எவ்வளோ தூரம் கையை நீட்டணுமா, இல்லை நடந்து போகணுமா? சரியா? அதே மாதிரி கிளாஸ் எந்த கோணத்தில் எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுறது வந்து ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ். இல்லைங்களா? அதே மாதிரி சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ் என்ன செய்யும்? இப்போ அது பிளான் பண்ணிட்டு ப்ரீ மோட்டோகார்டெக்ஸ். சப்ளிமெண்டரி மோட்டோகார்டெக்ஸ் தான் என்ன செய்யும்?
அதாவது நீங்கள் என்ன முடிவு செஞ்சுக்கிறீங்க, நான் வந்து எழுந்து போய் தான் தண்ணியே குடிக்கணும். இப்போ யார் சரி உங்களுக்கு சொன்னாங்களா நீ எழுந்து போய் தான் தண்ணி குடிக்கணும்? அப்படி இல்லை, நீங்கள் தான் யோசிக்கிறீங்க நான் எழுந்து நடந்து போய் தான் தண்ணி குடிக்கணும். அப்போ அது வெளியிலேருந்து வந்து தூண்டலாம் இல்லை. அதுக்கான பிளானிங் யார் செய்வார்னா சப்ளிமெண்டரி ஆட்டோகோடெக்ஸ். அதாவது எப்படி, ஒன்று நீ எழுந்து நிற்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும், நடந்து மேசைக்கிட்ட போகணும், பிறகு கையை நீட்டணும், பிறகு நீ என்ன செய்யணும், அந்த கிளாஸை பிடிக்கணும், அதுக்கப்புறம் வாய்க்கிட்ட கொண்டு வரணும். எல்லாத்தையும் பிளானிங் பண்ணுறது, இது அவ்வளோ விஷயங்களையும் பிளான் பண்ணுறது சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸ். ஏன் இது யாரும் உங்களுக்கு சொல்ல இல்லை, நீ எழுந்து போகணும், அங்கே நடக்கணும், கிளாஸை நோக்கி கையை நீட்டணும், வாய்கிட்ட கொண்டு வரணும், இதெல்லாம் சொல்லி செய்கிறதா? இதெல்லாம் வந்து சொல்லாமல் நம்மளே முடிவு பண்ணுற விஷயங்கள், வெளியிலேருந்து வந்த தூண்டல் இல்லை. இந்த பிளானிங் எல்லாம் யாரால் இது செஞ்சுப்படும்னு சொன்னால் சப்ளிமெண்டரி மோட்டார் ஏரியாவால், சப்ளிமெண்டரி மோட்டார் கோடெக்ஸ் ஏரியாவில். விளங்கிட்டா? இப்போ ரெண்டும் பிளான் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பிளானிங்கையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாள் யார்? ப்ரைமரி மோட்டார் கோடெக்ஸ். இப்போ என்ன அவங்க பண்ண பிளானிங்கை என்ன, இவங்க பண்ண பிளானிங் இருக்குது தானே, இவங்க 2 பேரும் பிளானிங் பண்ணிட்டாங்க தானே, அந்த பிளானிங் என்ன செய்யும், இவங்களோட கனெக்ஷன் மூலமாக எங்கே போகும், இவருக்கு போகும். இவருக்கு போய் என்ன செய்யும், இவர் வந்து இப்படி இதால் ஒரு அவுட்புட்டாக காட்டுவார். அது எப்படி அவுட்புட்டாக காட்டுவார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்வீங்க, எழுப்பி போய் தண்ணியை குடிப்பீங்க. ஏன், இவங்க பிளான் பண்ண விஷயங்கள் இவர் வந்து செய்கையாக காட்டுறார். விளங்கிட்டா? அந்த செய்கையை காட்டுற வேலை ஆள் தான் இவர் என்ன ப்ரைமரி மோட்டார் கோடெக்ஸ். இப்போ விளங்கிட்டா? அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ப்ரீ மோட்டோகோடெக்ஸ் சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸ் பிளானிங்கை தானே வழங்குது. ப்ரைமரி மோட்டோகோடெக்ஸோட கனெக்ஷன் ஆகி தானே பிளானிங்கை வழங்கி ப்ரைமரி மோட்டோகோடெக்ஸ் தான் என்ன செய்யுது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்படி தானே? இப்போ இந்த ப்ரீ மோட்டோகோடெக்ஸ் சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸ் டிரெக்டாகவே என்ன செய்யலாமா, இவரோட கனெக்ஷன் இல்லாமல் டிரெக்டாகவே ஸ்பைனல் கோட்டுக்கு இப்படி வரலாமா, அங்கேருந்து டெக்ஸ் இப்படி டிரெக்டாகவே வரலாம்னு சொல்கிறாங்க. அது என்னதுக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணம், இதே உதாரணத்தை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஏன் அப்படி வரணும்னு சொன்னால், இந்த ப்ரீ மோட்டோகோடெக்ஸ் இருக்குது தானே, இந்த அதுக்கு முதல் சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸ் போவோமே. சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸ் ஏன் டிரெக்டாகவே இவங்களோட கனெக்ஷன் இல்லாமல் இங்கே தகவலை வழங்கணும்னு சொன்னால் என்னதுக்குன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன இதுலேருந்து எலும்புவீங்க, எலும்பி என்ன செய்வீங்க, இங்கே ஒர்க் பண்ணுவீங்க. சரியா? அந்த ஒர்க் பண்ணி எலும்பி போகிற நேரம் என்ன செய்யணும், உங்களோட மசில் எல்லாமே என்ன செய்யணும், சரியாக இருக்கணும். அதாவது எலும்புறதுக்கான மசில், அதே மாதிரி போகிறதுக்கான மசில்ஸ், அதே மாதிரி எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொன்னால் சரியாக இருக்கணும். அதாவது உங்களுடைய பேலன்ஸ், அதாவது நீங்கள் எலும்பி போகிற நேரம் விழாமல் இருக்கணும், விழக்கூடாது. சரியா? அதால் என்ன நடக்கும்னு சொன்னால், இவங்கள்ட்ட கனெக்ஷன் இல்லாமல் டிரெக்டாகவே சப்ளிமெண்டரியிலேருந்து என்ன செய்யும், ஸ்பைனல் கோட்டுக்கு இதுக்கான தகவல் போகும். அதே மாதிரி ப்ரீ மோட்டோகோடெக்ஸ் என்ன சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே எலும்பி போயிட்டீங்க, இங்கே எலும்பி போன பிறகு என்ன செய்யணும், கிளாஸை பார்த்து கையை நீட்டணும். அப்போ கையை நீட்டுற நேரம் உங்களோட ஷோல்டரில் அதில் பொசிஷன், அதே மாதிரி உங்களோட ஆம்னு சொல்கிறது வந்து கை, இந்த ஷோல்டருக்கு அடுத்த பகுதி அது வந்து எப்படி போகணும், அதே மாதிரி அதில் உள்ள மசில்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அந்த இதுகளை செய்கிறது வந்து ப்ரீ மோட்டோகோடெக்ஸ். அப்போ அதுவும் என்ன, டேரெக்டாக ஸ்பைனல் கோட்டுக்கு போகும். ஏன், இதெல்லாம் வந்து பிளானிங் இல்லை. இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பிளானிங் இல்லை. பிளானிங் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் ப்ரைமரி மோட்டோகோடெக்ஸுக்கு போய் அவுட்புட்டாக வரும். ஆனால் இவங்களும் வந்து டிரெக்டாகவே என்ன செய்வாங்க, இந்த விஷயங்களை ஸ்பைனல் கோட்டுக்கு அனுப்புவாங்க. யாரோட ப்ரைமரி மோட்டோகோடெக்ஸ்ட கனெக்ஷன் இல்லாமல். சரியா? இவங்களும் அப்போ இப்போ பாருங்கள், இவங்க ஏன் இப்போ இவங்களோட கனெக்ஷன் இல்லாமல் ஸ்பைனல் கோட்டுக்கு நேராக வரணும்னா ப்ரீ மோட்டரும் சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்ன எழுந்து நடந்து போகிற நேரம், சரியா, திடீர்னு என்ன செய்கிறீங்கன்னா உள்ள பார்க்குறீங்கன்னு வைங்க. உள்ள பார்க்குற நேரம் உங்களோட பேலன்ஸை வந்து கரெக்ட் பண்ணணும். அப்போ இவருக்கு கொடுத்து போய் இவரால் வார அதாவது இவர் சப்ளிமெண்டரி மோட்டோகோடெக்ஸ், இவர் யார் ப்ரைமரி மோட்டோகோடெக்ஸ் பிளானிங்கை கொடுத்து அவர் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு விட இவரே டிரெக்டாக கனெக்ட் பண்ணுறது வந்து குயிக்காக நடக்கும். இல்லைங்களா? அப்போ குயிக்காக பேலன்ஸ் ஆகும் நம்ம. அதால் தான் சிலது வந்து இப்படி இவரோட கனெக்ட் இல்லாமல் நேராகவே வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்க கையை நீட்டுற நேரம் அதே மாதிரி தான். உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போனால் என்ன செய்யணும், குயிக்காக பேலன்ஸ் இதாகணும். அதுக்காக தான் என்ன ப்ரீ மோட்டோகோடெக்ஸ் இவரோட கனெக்ஷன் இல்லாமல் டிரெக்டாகவே
ஸ்பைனல் கார்டுக்கு வருது. சரியா? விளங்கி தெரியும் என்ன காரணம் உண்டு. சரியா? இப்போ இவ்வளோ தான் ப்ரீ மோட்டோ கோர்டெக்ஸ், சப்ளிமெண்டரி மோட்டோ கோர்டெக்ஸ், பிரைமரி மோட்டோ கோர்டெக்ஸ். சரியா? இதால் எப்படி ஒரு உதாரணத்தை வச்சு என்னென்னு நான் விளங்கப்படுத்தினேன். இப்போ இந்த உதாரணத்தை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? என்ன நடக்குது, ப்ரீ மோட்டோ கோர்டெக்ஸ் என்ன நடக்குது, சப்ளிமெண்டரி மோட்டோ கோர்டெக்ஸ், பிரைமரி மோட்டோ கோர்டெக்ஸ். சரியா? அதாவது ப்ரீ மோட்டோ கோர்டெக்ஸ், சப்ளிமெண்டரி மோட்டோ கோர்டெக்ஸ் பிளானிங்கு உரியாக்கள், பிரைமரி மோட்டோ கோர்டெக்ஸ் தான் அந்த பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறார். அப்போ அதால் டேரக்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ப்ரீ மோட்டருக்கும் சப்ளிமெண்டருக்கும் பிரைமரி மோட்டருக்கும் இடையிலான டேரக்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் ப்ரீ மோட்டோ கோர்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டோ கோர்டெக்ஸும் இவரோட கனெக்ஷன் இல்லாமல் டேரெக்டாகவே ஸ்பைனல் கோர்டுக்கு இதை வழங்குவார். வழங்கிச்சா உலம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் இப்போ இது உங்களுக்கு தெரியும். இது என்ன ஏரியா? சென்ட்ரல் சல்கஸ்னு சொன்னேன். என்ன? சென்ட்ரல் சல்கஸ். அப்படி தானே? சரியா? இந்த பகுதி அப்படி தானே? இதான் என்ன? பிரைமரி மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியா, சப்ளிமெண்டரி மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியா. சரியா? அதே மாதிரி இது என்ன? ப்ரீ மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியா. இப்போ பாருங்கள், இந்த பிரைமரி மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியா இருக்குது தானே? இந்த பிரைமரி மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியாவில் 30% ஃபைபர்ஸ் வந்து எங்கே இப்படி இந்த டிசைனிங் டெக்ஸாக தருவோம். சரியா? அதே மாதிரி சப்ளிமெண்டரி நான் சொன்னேன், இவரை கனெக்ஷன் மூலமாகவும் வரலாம், கனெக்ஷன் இல்லாமையும் வருதுன்னு சொன்னேன். அப்போ இவர்லையும் என்னன்னு சொன்னால் இவங்க 2 பேரையும் சேர்த்து 30%, இவர் தனியாக 30%, இவங்க 2 பேர்லேயும் சேர்த்து 30% ஆட்கள் என்ன டைரெக்டாகவே டிசெண்டிங் ஃபைபர்ஸை தரலாமா? இல்லைங்கச்சா? இப்போ பாருங்கள், இவருக்கும் சப்ளிமெண்டரிக்கும் இவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் இல்லாமல் நான் டிரெக்டாகவும் வரும்னு சொன்னேன். அதுவும் அதே மாதிரி இவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் இல்லாமல் இவர்லேருந்தும் டிரெக்டாக வரும்னு சொன்னேன். அப்போ அப்படி வர ஃபைபர்ஸ், டிரெக்டாக வர ஃபைபர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்த்து தான் 30%. ஆனால் இவரில் தனியாகவே 30%. சரியா? ஃபைபர்ஸ் இந்த டிசைனிங் டெக்ஸுக்கு ஃபைபர்ஸை வழங்கணும். இப்போ பாருங்கள், இங்கே இருந்து வருது, கோர்டெக்ஸ்லேருந்து வருது, எங்கே ஸ்பைனல் கோர்டுக்கு வருது டிசைனிங் டெக். அப்படி தானே? அப்போ இதை சொல்கிறது வந்து கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்னு சொல்லுவாங்க. என்ன? கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அப்போ இங்கே நான் என்ன சொன்னேன்? பிரைமரி மோட்டர் ஏரியாவிலிருந்து 30% ஆட்கள் யார் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்குக்கு உதவுவாங்க. 30% ஃபைபர்ஸ் எதுக்கு உதவும்? டிசைனிங் ஃபைபர்ஸ் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்குக்கு உதவும். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் சேர்த்து 30% ஆட்கள் என்ன கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்குக்கு ஃபைபர்ஸை தரும். விளங்கிட்டா? இப்போ இந்த கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் பாத்வே எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரியா? நம்ம பாத்வே பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இது என்ன? கோர்டெக்ஸ் பகுதி. எதிர கோர்டெக்ஸ் பகுதி? செரிப்ரல் ஹெமிஸ்பியரில் கோர்டெக்ஸ் பகுதியை கேட்டிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரியும், இது என்ன? மிட் பிரெயின் இப்படி வரும். அப்படி தானே? மிட் பிரெயின் வரும். அதுக்கப்புறம் என்ன? போன்ஸ் வரும், மெடியூலா வரும். போன்ஸ், மெடியூலா, இல்லாட்டி மெடியூலா ப்ளாங்கேட். அதுக்கப்புறம் என்ன? கீழே ஸ்பைனல் கோர்டு வரும். அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நான் வந்து லெட்டல் வியூ, செரிப்ரல் ஹெமிஸ்பியரில் லெட்டல் வியூ வைக்கிறேன். இந்த லெட்டல் வியூவில் பாருங்கள், நான் இது சொன்னேன், இது என்ன? சென்ட்ரல் சல்கஸ்ன்னு சொன்னேன். இந்த சென்ட்ரல் சல்கஸுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்ன? இதை சொல்கிறது பிரைமரி மோட்டர் கோர்டெக்ஸ். இவரை சொல்கிறது ப்ரீ மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியா. இதை சொல்கிறது சப்ளிமெண்டரி மோட்டோ கோர்டெக்ஸ் ஏரியா. நான் சொன்னதானே, இதில் வந்து 30% ஆட்கள் எங்கே வருவாங்க? ட்ரெக்ஸை உருவாக்குவாங்க. அதாவது கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக்ஸை உருவாக்குவாங்கன்னு சொன்னேன். இவங்க 2 பேரையும் சேர்த்து, இவர் தனியாக இல்லை, இவங்க 2 பேரையும் சேர்த்து என்ன 30% உருவாக்கும்னு சொன்னேன். அது இருக்கட்டும். இப்போ இந்த ஏரியாவை தான், சரியா, இந்த ஏரியாவை கட் பண்ணி சொல்லுங்க. சரியா?
ஏன் இப்போ மோட்டார் அவுட்புட் தானே, மோட்டார் அவுட்புட் எல்லாம் இந்த ஏரியாவில் தானே வரப்போகுது. அதனால் இந்த ஏரியா தான் இந்த ஏரியாண்டு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கோடெக்ஸ் பகுதியில் என்ன இருக்கும், இப்படி செல் பாடி இருக்கும். என்ன இருக்கும்? இப்படி செல் பாடி இருக்கும். அதே மாதிரி இங்காலையும் இருக்க போகுது செல் பாடி. செல் பாடி கூட்டமாக இருந்தால் தான் என்ன இப்போ சொல்லுவோம், நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இந்த செல் பாடியிலேருந்து என்ன வரும் உங்களுக்கு தெரியும், இப்படி அதில் எக்ஸான்ஸ் வரும். இப்படி கீழே அதில் எக்ஸான்ஸ் வரும். அது என்ன எக்ஸான்ஸ் எல்லாம் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்கிறது, ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். வணங்கிட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளோட இந்த கோடெக்ஸ் பகுதியை எடுத்துக்கணும்னு சொன்னால், திருப்பி கேட்குறேன் பாருங்கள், இது வந்து இப்படி 5 லேயரால் ஆக்கப்பட்டிருக்குமா. இப்படி 1 2 3 4 5 லேயரால். அதில் இந்த 5வது லேயர் இருக்குது தானே, அவரில் தான் என்ன இருப்பார்னு சொன்னால் அந்த செல் பாடி இருப்பாராம். அப்போ கோடெக்ஸ்ட 5வது லேயர், அதாவது இந்த கோடெக்ஸ் மோட்டார் கோடெக்ஸ் பகுதியில் 5வது லேயரில் தான் என்ன இருப்பாராம், செல் பாடி இருப்பாராம். சரியா? அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அடுத்த விஷயம் உங்களுக்கு சொன்னேன், இவரில் இருந்தும் செல் பாடி இருப்பார், இவர்லேயும் செல் பாடி இருப்பார், இந்த ஏரியாவிலையும் செல் பாடி இருப்பார். அதுலேயும் பாருங்கள், இந்த பிரைமரி மோட்டார் ஏரியா தானே இது என்ன பிரைமரி மோட்டார் ஏரியா. இந்த பிரைமரி மோட்டார் ஏரியாவில் எப்படியான செல்ஸ் இருப்பார்னு சொன்னால், சின்ன செல்லும் இருப்பாராம், பெரிய செல்லும் இருப்பாராம். அதான் நாங்கள் கீட்டிக்கிறேன் பாருங்கள், சின்ன செல்லும் இருக்குது, பெரிய செல்லும் இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த சப்ளிமெண்டரி மோட்டார் ஏரியா இவர், அதே மாதிரி ப்ரீ மோட்டார் ஏரியா இவர், இவங்க இல்லைன்னா சின்ன செல் தான் இருக்குமா, சின்ன செல் பாடி தான் இருக்குமா. இது விளங்கிட்டா? அப்போ பிரைமரி மோட்டார் ஏரியாவில் மட்டும்தான் சின்னது இருக்கும், பெருசும் இருக்கும். மற்ற ரெண்டுலேயும் சின்ன செல் பாடி தான் இருக்குமா. அதால் தான் நாங்கள் சின்ன செல் பாடியும் காட்டிக்கிறேன், பெரிய செல் பாடியும் காட்டிக்கிறேன். அப்போ இந்த பெரிய செல் பாடியான இதில் மட்டும் இருக்கும், பிரைமரி மோட்டார் ஏரியாவில் இருக்கும். அப்போ சின்னது எங்கே இருக்கும், பிரைமரிலையும் இருக்கும், சப்ளிமெண்டரிலையும் இருக்கும், ப்ரீ மோட்டார்லேயும் இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம படிப்போம், இந்த இப்போ பாருங்கள், சின்ன பெரிய செல்லில் இருந்தும் பெரிய செல் பாடியிலேருந்தும் என்ன அதில் எக்ஸான் வரும். அதே மாதிரி சின்ன செல்லில் இருந்தும் என்ன செய்யும், இது சின்ன செல்லாக கட் பண்ணுங்கள், இதை பெரிய செல்லாக கட் பண்ணுங்கள், என்ன வரும், எக்ஸான் வரும். இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு மோட்டார் அவுட்புட் இப்படி போகிற நேரம் வெளியே பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக வெளியே போகிற நேரம், இது ஒரு மசில்னு வைங்களேன், இந்த மசிலில் தான் அசைக்க போகிற நேரம் இந்த பெரிய செல்லிருந்து வந்த எக்ஸான் வந்து டிரெக்டாகவே இவரோட வந்து சினப்ஸ் செய்வாராம். ஆனால் இந்த சின்ன செல்லேருந்து வாரால் டிரெக்டாக வந்து சினப்ஸ் செய்ய மாட்டாராம் இவரோட. அவர் வந்து இவரோட ஒரு இன்டர்நியூரான் கனெக்ஷன் மூலமாக தான் சினப்ஸ் செய்வார். ஏற்கனவே படிக்கும் அங்கே இன்டர்நியூரான் இடையில் இணைக்கிறார், அவர் மூலமாக தான் இவர் செய்வார். சரியா? அது பிறகு பார்ப்போம் என்ன. இப்போ இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு விஷயம், இந்த பெரிய ஆள் தானே, பெரிய செல் பாடி தானே, பெரிய செல் பாடின்றதால அவர்லேருந்து வர இந்த எக்ஸான் வந்து அதிகமாக மயலினேட்டப்பட்டு தடிப்பாக இருக்குமா. சரியா? ஆனால் இவர் வந்து சின்னதாக தயாரிப்பாராம். அப்போ இவர் வந்து திக்கானால், இவர் வந்து தின்னானால். ஏன், இவர் சின்ன செல் பாடி, இவர் வந்து பெரிய செல் பாடின்றதால அதிக மயலினேட்டப்பட்டு திக்காக அரிப்பாராம். இவர்லேயும் மயலினேட்டப்பட்டிருக்கும், இவரை விட குறைவு. சரியா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நாங்கள் கீழே நேரம் இவரை வந்து அதிக மயலினேட்டப்பட்டதாக கீழே, ஏன் அவர்லேருந்து வர எக்ஸான் வந்து எப்படி இருக்கும், அதிக மயலினேட்டப்பட்டதாக இருக்கும் மற்றது விட, சின்ன செல் பாடியை விட. சரியா? இது விளங்கிட்டா? இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுலேயும் சொல்கிறாங்க பாருங்கள், இவர் வந்து 16 மைக்ரோமீட்டர் தடிப்புடைய தான். இவர் வந்து 4 விட சரியா குறைஞ்ச மைக்ரோமீட்டர் தடிப்புடைய தான். சரியா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இப்போ பாருங்கள், இப்படி வந்த ஆட்கள் வந்து இப்படி வருவாங்க எல்லாம். சரியா? இப்படி வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே என்ன எரிப்பார், தலமஸ், 2 பக்கம் எரிப்பார் தலமஸ். தலமஸுக்கு பக்கத்தில் எரிப்பார் யார், நம்மளோட இன்டர்னல் கேப்சல் ரீபர். இப்படி இன்டர்னல் கேப்சல் ரீபர்.
அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பாராம் லெண்டிஃபார்ம் நியூக்ளியை. என்ன லெண்டிஃபார்ம் நியூக்ளியைன்ற ஒரு ஆளையும் இருப்பார். அப்போ பாருங்கள், இவர் யார்? லெண்டிஃபார்ம் நியூக்ளியை. இவரை சொல்கிறது வந்து இன்னர் கேப்சல், அது நேரத்தோட தெரியும். இது என்ன? தலமஸ். சரியா? இப்போ பாருங்கள், இந்த தலமஸ்ட்டை ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது. இந்த ஏரியா அதாவது போஸ்டீரியர் லிம் பகுதியில் ஒரு ஏரியா. என்ன போஸ்டீரியர் லிம் பகுதி தானே, அதாவது இன்னர் கேப்சல் பகுதியில் இந்த என்ன போஸ்டீரியர் பகுதி. ஏற்கனவே சொன்னேன் போஸ்டீரியர் பார்ட், போஸ்டீரியர் லிம்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியர் லிம் எதில் இன்னர் கேப்சல்ல போஸ்டீரியர் லிம் பகுதி தான் இது. அதில் ஒரு குறித்த ஏரியா இருக்குது. இந்த ஏரியா, அந்த ஏரியாவில் தான் எல்லா ஃபைபர்ஸும் வரும். எல்லா ஃபைபர்ஸும் வந்து இணைகிற இடம் அந்த ஏரியாவை தான் இருக்கும். சரியா? எல்லா ஃபைபர்ஸும் வந்து இணைகிற ஏரியா பாருங்கள். அப்போ இது என்ன பறந்திருக்குது? இது கொரோனா ரேடியேட்டா. அப்போ இந்த பகுதி அப்படியே கொரோனா ரேடியேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனா ரேடியேட்டா அப்படியே வந்து என்ன செய்யுண்டா, போஸ்டீரியர் இன்னர் கேப்சலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்படியே பாருங்கள் எல்லாம் ஒன்று சேரும். விளையாது ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்? கீழே அப்படியே வரும். 3Dயில் யோசிங்க. சரியா? அதாவது இன்னர் கேப்சல் இப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பகுதியில் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாமே என்ன இப்படி கீழே வரும். அங்கால பின்பக்கத்தால் இப்படி கீழே வரும். வழங்குதா? இது கீழே வந்துட்டு அடுத்தது எங்கே வரும் உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது இருக்கிறது மிட் பிரெயின். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் மிட் பிரெயினு கீழே போகிறேன். சரியா? மிட் பிரெயினு இங்கே வேறு கீழே போகிறேன். சரியா? இப்படி தான் இருக்குமா மிட் பிரெயின்? 3Dயில் யோசிங்க. மிட் பிரெயினு 3Dயில் யோசிக்கிறேன். கீறேன். இது என்ன? மிட் பிரெயின் பகுதி. கீழே அப்படியே பொன்ஸ் இருப்பார். இவர் பொன்ஸ், இவர் மிட் பிரெயின். சரியா? 3Dயில் யோசிங்க. இது என்ன? மேல் பகுதி. மிட் பிரெயினை இப்படி மிட் பிரெயினை வந்து இப்படி நடுவால் வெட்டினோன்னா மேலே பார்த்தா இப்படி தான் இருக்கும். சரியா? மிட் பிரெயினை மேல் பகுதியில் பாருங்கள். சரியா? இப்படி ஒரு பகுதி இருப்பாராம் ரெண்டு சைட்லேயும். இவருக்கு என்ன பேர்னு சொல்கிறதுன்னு சொன்னால் சப்ஸ்டேண்டியா நைக்ரான்னு சொல்லுவாங்க. என்ன? சப்ஸ்டேண்டியா நைக்ரான்னு சொல்லுவாங்க. அதான் சப்ஸ்டேண்டியா நைக்ரா பகுதி. மிட் பிரெயின்ட மேல் பகுதியில், அதாவது பின்னுக்கு இப்படி பின்னுக்கு இப்படி இருப்பார் சுப்பீரியர் கொலிகுலஸ். கிரே மெட்டரால் ஆக்கப்பட்ட யார் இருப்பார்? சுப்பீரியர் கொலிகுலஸ். இப்போ இந்த பகுதி வந்து சுப்பீரியர் கொலிகுலஸ்ன்னு சொல்கிற இந்த பகுதி வந்து கிரே மெட்டரால் ஆக்கப்பட்டிருக்கும். எங்கே படிச்சிருப்போம்னு சொன்னால் நினைவு இருக்கா? எஸ்என்இ ட்ராக்டில் ஸ்பெயினோடெக்டல் பாத்வேயில் படிச்சிருப்போம். பின்னுக்கு வீங்கின பகுதி டெக்டம், அதுக்குள்ளே இருக்கிற ஆள் தான் சுப்பீரியர் கொலிகுலஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அது என்னத்துக்கு உதவும்? விசுவல் ரிஃப்ளெக்ஸுக்கு இன்னும் படிச்சிருப்போம். காலில் முள் குத்துதுன்னு சொன்னால் ஒரு தலையை கண்ணை குயிக்காக திருப்புறது, கண்ணை குயிக்கங்க காலை நோக்கி திருப்புறது. அதாவது விசுவல் ரிஃப்ளெக்ஸுக்கு உதவுறது தான் என்ன? இந்த சுப்பீரியர் கொலிகுலஸ். அப்போ பாருங்கள், இந்த சுப்பீரியர் கொலிகுலஸ் இருக்கிற இந்த பகுதியை சொல்கிறது என்ன? டெக்டம்னு நேரத்தோடையும் சொன்னேன். அப்போ அது கீழே இந்த இவரோட சேர்த்து சப்ஸ்டேண்டியா நிக்ரான்னு சொல்கிற இந்த ரெண்டு பகுதி, அதோடு சேர்த்து இதுக்கும் இடையில் உள்ள எந்த பகுதியை சொல்கிறது? டெக்மெண்டம். அதே மாதிரி அது கீழே உள்ள பகுதியை சொல்கிறது. அதில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி ரெண்டு ஆள் இருப்பாராம். சரியா? 3Dயில் யோசிங்க. இப்படி கீழே இருப்பார், ஒரு ஹோல் மாதிரி அப்படி இருப்பார். சரியா? அதை சொல்கிறது வந்து இந்த பகுதியை சொல்கிறது வந்து கிரஸ் செரிப்ரின்னு சொல்லுவாங்க. என்ன? கிரஸ் செரிப்ரைன்னு சொல்லுவாங்க. கிரஸ் செரிப்ரை. அப்போ மிட் பிரெயினை 3 பகுதியாக பிரிக்கலாம். டெக்டம், டெக்மெண்ட்னா கிரஸ் செரிப்ரை. இப்போ இந்த கிரஸ் செரிப்ரையில் உள்ள பகுதி இருக்குது தான் இந்த ரெண்டு பகுதி இப்படி இந்த பகுதி.
அந்த பகுதியில் பாருங்கள் 5 பிரித்து 3 பகுதி, நடுவில் இதை 5 பிரித்து நடுவில் 3 பகுதி. இதை 5 பிரித்து அப்படியே 1 2 4 5, அதில் நடுவில் 3 பகுதி என்ன 1 2 3 இந்த பகுதி. அதே மாதிரி இதுலேயும் என்ன 5 பிரித்து நடுவில் 3 பகுதி, மிடில் 3 பகுதி. சரியா? இந்த பகுதிகளால் தான் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்படி இந்த இருக்கிறாள் தானே, இவர் இதுக்குள்ளால் தான் போவாராம். போய் என்ன செய்வார், அப்போ கீழே அப்படி வருவார். அப்போ இப்படி இறங்குற பகுதி இதுக்குள்ளால் போவார். 5 பிரித்து 3 பகுதி. சரியா? 5 பிரித்து நடுவில் 3 பகுதிக்குள்ளால் மட்டும்தான் இறங்குவாராம். அப்போ சைடில் 2 பகுதியால் இறங்க மாட்டார். இறங்கி என்ன செய்வார், அப்போ இப்படி கீழே வருவார். இது விளங்குதா? சரியா? அப்போ நான் இப்போ இங்கே கீறேன், இதை கொஞ்சம் பெருசாக கீறுவோமே. சரியா? பாருங்கள், அப்போ மிட் பிரெயினில் என்ன இருக்க போகிறார், இந்த பகுதி கிரேஸ் செரிப்ரல் பகுதி இருக்க போகிறார். இப்போ நான் அதை கீறேன், அந்த பகுதியை மட்டும் கீறேன். சரியா? கிரேஸ் செரிப்ரல் பகுதியை மட்டும், மற்ற ஒன்றும் கீழே இல்லை. இவரெல்லாம் கீழே இல்லை. டெக் நம்மளும் தேவையில்லையே. இப்போ நம்மளுக்கு அதில் 5 பிரித்து ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதி அதனூடாக என்ன வரப்போகுது, இந்த ஃபைபர்ஸ் வரப்போகுது. சரியா? ஃபைபர்ஸ் வரப்போகுது. என்ன செய்யும், அப்படியே இப்படி கீழே போகும். கீழே போனால் அடுத்த பகுதி என்ன நம்மளுக்கு தெரியும். மிட் பிரெயினுக்கு கீழே உள்ள பகுதி என்ன, போன்ஸ். இது என்ன, போன்ஸ். இப்போ அடுத்தது இப்போ மிட் பிரெயினை தாண்டி வந்துட்டு இப்போ போன்ஸுக்குள்ளே வந்தால், போன்ஸில் பாருங்கள் இப்படி 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 இருப்பாராம். அதாவது பொண்டை நியூக்ளியை இப்படி இப்படி இருப்பாராம். யார் இருப்பாராம், பொண்டை நியூக்ளியைன்னு சொல்கிறது. இப்படி இப்படி பொண்டை நியூக்ளியை இருப்பாராம். அப்போ அதுக்கு பேர் என்ன, இப்போ இதெல்லாம் அழிக்கிறேன், பொண்டை நியூக்ளியை. விளங்கிட்டா? பொண்டை நியூக்ளியை இப்படி இருப்பார். இந்த பொண்டை நியூக்ளியை பாருங்கள், அடுத்து சொல்கிறேன் ஏன் அங்கே பொண்டை நியூக்ளியை இருக்குதா. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு தெரியும் இது என்ன, செரிப்ரல் கோர்டெக்ஸ், அதாவது செரிப்ரம் பகுதி. இது செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட் இப்படி இருக்கும். அப்படி தானே? உங்களுக்கு தெரியும் இது பொன்ஸ் பகுதிண்டா. பொன்ஸில் என்ன இருக்குது, பொண்டை நியூக்ளியை இருக்குது. இந்த பொண்டை நியூக்ளியை ஏன் அங்கே இருக்குன்னா, பொண்டை நியூக்ளியைக்கு இங்கே செரிப்ரல் கோர்டெக்ஸ்லேருந்து இப்படி கேபிள் கனெக்ஷன் வருமா. சரியா? கேபிள் கனெக்ஷன் இங்கே பொண்டை நியூக்ளியை தானே, நியூக்ளியஸ் தானே. நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறது, நியூக்ளியன்னு சொல்கிறது என்ன டிஃப்ரெண்ட் தெரியணும். நியூக்ளியஸ்ண்டா ஒருமையில் சொல்கிறது, நியூக்ளியைண்டா பன்மையில் சொல்கிறது. நியூக்ளியஸ்ண்டா ஒருமையில் சொல்கிறது, நியூக்ளியைண்டா பன்மையில் சொல்கிறது. அப்போ இங்கே உள்ள நியூக்ளியை பன்மையில் சொல்கிறேன். அப்போ நிறைய இருக்குன்னா அர்த்தம், நியூக்ளியஸ் நிறைய இருக்குது. அப்போ இங்கே இந்த ஃபைபர்ஸ்லாம் என்ன செய்யும், இங்கே சினாப்ஸை நடத்தும். சினாப்ஸை நடந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னால், இங்கே இருக்கிற செரிபெல்லம் அவருக்கு கனெக்ஷனாக கொடுக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே நான் கீறேன், இதெல்லாம் அழிக்கிறேன். அங்கே இங்கே எப்படி யார் இருக்கிற, சரி பெல்லம் இருக்கும், செரிபெல்லம். அப்போ இந்த செரிபெல்லத்தையும் போன்ஸை இணைக்கிற படங்கள் என்ன, இன்டர்மீடியேட் செரிபெல்ல படங்கள்னு சொன்னோம். அந்த படங்களினூடாக என்ன செய்யும், இங்கேருந்து வந்த ஃபைபர்ஸ், மேலேருந்து வந்த ஃபைபர்ஸ் இங்கே கனெக்ட் ஆகி பாருங்கள், கனெக்ட் ஆகி இப்படி இணைஞ்சிருப்பார். எல்லாத்துலேயும் இப்படி இணைஞ்சி இந்த செரிபெல்லத்தோடு இணைஞ்சிருப்பார். சரி, அப்போ நான் இந்த ஃபைபர் மேலேருந்து வராது இங்கே காட்டையிலையே, நம்ம காட்டினா இங்கே குழம்பிடும். இங்கேருந்து இதை தான் இப்போ காட்டிட்டு வரோம், அதான் நான் இங்கே காட்டையில். அப்போ அதுலேருந்து சினப்ஸ் ஆகி இப்படி கனெக்ட் ஆகி இருப்பார். நான் அந்த கனெக்ட் ஆகி இங்கால கனெக்ட் ஆகிருக்கிறது மட்டும் காட்டுறேன். அப்போ பாருங்கள், அப்போ இப்படி இதுக்குள்ளால் இப்படி இந்த ஃபைபர்ஸ் எல்லாம், சரியா, இப்படி ஃபைபர்ஸ் எல்லாம் என்ன செய்யும், இப்போ இதுக்குள்ளே பொன்ஸில் பாருங்கள், சினப்ஸ் நடந்த ஒரு பெரியர் மாதிரி ஆக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெரியர் மாதிரி ஆக்கள். அப்போ இவர் என்ன செய்வார்னு சொன்னால், இந்த பெரியர் மாதிரி ஆக்களுக்குள்ளால் இப்படி பிரிஞ்சு போவார். அதாவது சினப்ஸ் நடக்காதுங்க, இந்த இடைவெளிகள் மாதிரி இருக்கும். சரியா, அதுக்குள்ளால் இப்படி பிரிஞ்சு இப்படி போவார். சரியா, சினப்ஸ் நடக்கிறது வேறு பாத்வே,
இது சொல்கிறது வேறு பார்த்து அங்கே இதை கதைக்க இல்லை. சினாப்ஸ் நடந்து இப்படி உருவாகிற அது வேறு. அப்படி அந்த வேறு பாத்வே இருக்கிறதால தான் இங்கே சினாப்ஸ் நடக்காமல் என்ன செய்யலாம், இதில் இப்படி சிதறி இந்த ஃபைபர்ஸ் இப்படி வந்த ஃபைபர்ஸ் கோர்டிகோ ஸ்பைனல் ஃபைபர்ஸ் எல்லாம் சிதறி போகுதான், அந்த இடைவெளிகளோட சிதறி போகுதான். இப்போ போன்சைன் தாண்டிட்டு இப்போ அடுத்து என்ன மெடியுலாக்கில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ மெடியுலாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மெடியுலாவையும் நான் ஸ்ட்ரக்சரை கீறேன் பாருங்கள். மெடியுலா எப்படி இருக்க போதோ பாருங்கள், இப்படி இருக்குமா. இப்போ கீறது மெடியுலாவை இது மேலால் வெட்டினான். இது மேல் பகுதி, இது அப்படியே கீழே உள்ள பகுதி. உங்களுக்கு தெரியும், நான் அங்கேயே படிக்கக்குள்ள சொல்லியிருப்பேன். மெடியுலாவில் இவர் பிரமிட்டை அரிப்பார் முன்பகுதி, இவர் 2 பேரும் சைடில் இருக்கிற ஆக்கள் 2 பேரும் ஒளி உண்டு சொல்லியிருப்பேன். இந்த பிரமிட் இந்த பகுதிக்குள்ளால் தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், சரியா, இந்த பிரமிட் இந்த பகுதிக்குள்ளால் தான் இப்படி வந்த ஃபைபர்ஸ் எல்லாம் போகுதான். சரியா, போய் அப்போ எப்படி வரும், இப்படி வரும். பிரமிட்டுக்குள்ளால் தான் போகுதான், ஒளிவுக்குள்ளால் போகாதான். சரியா, சரி. இப்போ பாருங்கள், அப்போ என்ன எல்லாமே இப்படி வந்து திருப்பி என்ன செய்யுது, ஒன்று சேருது. இதுக்குள்ளால் பிரமிட்டுக்குள்ளால் போகிறதுக்காக பாருங்கள், இப்படி சேர்ந்து வந்தது பிரிஞ்சு திருப்பி ஒன்று சேருது பிரமிட்டுக்குள்ளால் போகிறது. இதுக்குள்ளே நடக்குது, மெடியுலாவுக்குள்ளே நடக்குது. சரியா, இப்போ கீழே வந்து என்ன, மெடியுலாவோட க்ராஸ் செக்ஷன் தான் கீழே. அப்படி வந்ததில் பாருங்கள் அடுத்து என்ன நடக்கும்டா, அப்போ நான் இதெல்லாம் அழிக்கிறேன். இப்போ பாருங்கள் வந்தது. இப்போ இது என்ன, அடுத்தது வந்து ஸ்பைனல் கோட் கீழே இருக்க போகிறார். அப்படி தானே, கீழே எப்படி இருக்க போகிறது, ஸ்பைனல் கோட். இந்த ஸ்பைனல் கோட்டுக்கும் இந்த மெடியுலோட ஜங்ஷனுக்கும் இடையில் ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இது பிரமிட்டுக்குள்ளால் வருது. அப்போ பிரமிட்டை கீழ்ப்பகுதி இல்லாட்டி இந்த மெடியுலாடையும் ஸ்பைனல் கோட்டையும் ஜாயின் ஆகிற பகுதி, இந்த பகுதியில் என்ன நடக்கும்னு சொன்னால், சரியா, இது இப்படி வந்த ஃபைபர்ஸில் சிலது வந்து என்ன செய்யும்னா இப்படி டிரெக்டாக கீழே போகுமா சில ஃபைபர்ஸ். அதாவது அவங்க சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், வந்த ஃபைபர்ஸில் ஒரு 10% எப்படி போகும்னு சொன்னால் இப்படி டிரெக்டாகவே போகுமா. மிச்சம் 90% எப்படி போகும்னு சொன்னால் இப்படி க்ராஸ் ஆகுமா. இங்கால பக்கம் இருந்து வந்தது இங்கால பக்கம் இப்படி க்ராஸ் ஆகுமா. அதே மாதிரி இங்கால பக்கம் இருந்து வந்தது இப்படி க்ராஸ் ஆகுமா. அப்போ இதை சொல்கிறது வந்து டிகேசேஷன். சரியா, டிகேசேஷன் சொல்லுவோம், அதாவது க்ளோசிங் நடக்குது. அப்போ இதை சொல்கிறது பிரமிட்டை அண்டர் கீழ்ப்பகுதியில் என்ன நடக்குது, பிரமிட்டுக்கு அண்டர் கீழ்ப்பகுதியில், அதாவது பிரமிடல் டிகேசேஷன் சொல்லுவாங்க. சரியா, அப்போ 90% என்ன செய்யுது, க்ராஸ் ஆகுது ஃபைபர்ஸ் வந்ததில். 10% வந்து என்ன அப்படி க்ராஸ் ஆகாமல் கீழே வருது. அப்போ என்ன, இவர் க்ராஸ் ஆகி இப்படி வருவார். அப்படி தானே, இவர் இப்படி வருவார், எங்கள் ஸ்பைனல் கோடுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ இது ஏன் முக்கியம்னு சொன்னால் பாருங்கள், இதுதான் என்ன கீழ்ப்பகுதி, பிரமிடு கீழ்ப்பகுதி, அதாவது மெடியுலாவும் இவரும் ஸ்பைனல் கோடும் ஜாயின் ஆகிற பகுதி. ஜாயின் ஆகிற பகுதியில் இந்த ஜாயின் ஆகிற பகுதி இருக்குதுன்னு, அதுக்கு மேலே, அதாவது ஜாயின் ஆகிறதுக்கு மேலே, அதாவது இப்படி டிகேசேட் ஆகிறதுக்கு மேலே, ஜாயின் ஆகிறதுக்கு இல்லை, டிகேசேட் குறுக்கு பரிமாற்றம் நடக்கிறதுக்கு, சரியா, மேலே இந்த பகுதியில் சும்மா சொல்கிறேன். சரியா, மேல் பகுதியில், இந்த பகுதியில் இல்லாட்டி மேலே எங்கேயாவது இந்த பகுதியில் மேலே ஏதாவது உங்களுக்கு லீசன் வந்துச்சுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு டீமர் கட்டி மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த இங்கே வந்துட்டுன்னு சொன்னால் இந்த பகுதி அப்படி என்ன, இவர் அப்படியே இல்லாமல் போயிடுவார். அப்படி தானே, இப்போ இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்குது பாருங்கள். இது என்ன பக்கம் உங்களுக்கு தெரியும், இது வந்து ரைட் பக்கம்னு வைங்க. இப்போ ரைட் சைடில் ஏதாவது லீசன் வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு எங்கால பக்கம் பாதிக்கப்படும். இவர் ஃபைபர்ஸ் இங்கால க்ரோஸ் ஆகி இங்கால போகிற ஆள் தானே, பாருங்கள் இங்கால உள்ள இது பாதிக்கும். அதாவது ரைட் சைடு இதாகினா லெஃப்ட் சைடு பாதிக்கும். அதே மாதிரி இங்கால பக்கம் பாதிச்சா, இந்த பகுதியில் பாதிச்சா என்ன நடக்கும், இந்த பகுதி பாதிக்கும். அப்போ பாருங்கள்,
இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு என்ன சொல்கிறது, கொண்டாலிட்டல்னு சொல்லியிருப்பேன். ஒரு பகுதியிலேருந்து மற்ற பகுதிக்கு இது செய்கிறத கொண்டாலிட்டல். அப்போ டிகசேஷன் நடக்கிறதுக்கு மேல் பகுதியில் ஏதாவது லீசன், ஏதாவது டியூமர், ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் சரியா, கொண்டாலேட்ரல் சைட் பாதிக்கப்படும். அதாவது பாதிக்கப்பட்ட அதாவது ஏதாவது லீசன் வந்த பக்கத்துக்கு எதிர்பக்கத்தில் பகுதி பாதிக்கப்படும். அதான் கொண்டாலேட்ரல் பகுதி பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பாதிக்கப்படையில் டிகசேஷன் நடந்தது கீழே. இப்போ இந்த பகுதி டிகசேஷன் நடந்தது கீழே என்ன, குறுக்கு பரிமாற்றம் நடந்த பிறகு அது கீழே பகுதி. இந்த பகுதியில் ஏதாவது இது வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இந்த பகுதியில் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் இது என்ன பகுதி, ரைட் பகுதி. ரைட் பகுதியில் டிகசேஷன் நடந்ததுக்கு பிறகு ரைட் பகுதியில் ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் அது பாருங்கள், இந்த ஃபைபர்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்படும். அப்படி தானே? ஏன், அதாவது ரைட் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இங்கேயும் என்ன, ரைட் தான் பாதிக்கப்படுது. அப்போ இதை சொல்கிறது என்ன, இப்சிலேட்டல். ஒரே பக்கமாக இருந்தால் இப்சிலேட்டல். அப்போ டிகசேஷனுக்கு கீழே ஏதாவது பாதிக்கப்பட்டால் இப்சிலேட்டல் பாதிக்கப்படும். டிகசேஷனுக்கு மேலேண்டா எதிர்பக்கம் கொண்டாலேட்டல் பகுதி பாதிக்கப்படும். இது விளங்கிட்டா? இதை நான் இங்கே சும்மா சொன்னேன், பிறகு லீசன் படிக்கிற நேரம் பார்ப்போம் விரிவாக. சரியா? அப்போ இப்படி வந்து ஸ்பைனல் கோட்டுக்குள்ளே வரும். நான் ஸ்பைனல் கோட்டில் கீரை போகிறேன். அடுத்து ஸ்பைனல் கோட் உங்களுக்கு தெரியும். இப்படி ஸ்பைனல் கோட் 2 கீரை ஏன்னு பார்ப்போம். ஸ்பைனல் கோட்டில் உங்களுக்கு தெரியும் இது என்ன, இப்படி இருக்கிறது கிரே மேட்டர். சரியா? கிரே மேட்டர் இப்படி இருப்பார். சரிதானே? இப்போ பாருங்கள், இப்படி வந்த ஆக்கள் இவர் என்ன க்ரோஸ் ஆகி வந்தது இப்படி வரும். எங்கே வரும், இங்கே வரும். அதாவது லெட்ரல் ஒயிட் கொலமுக்கு வரும். எங்கே வரும், லெட்ரல் ஒயிட் கொலமுக்கு வரும். இவர் லெட்ரல் ஒயிட் கொலமுக்கு வரதால் இவருக்கு பேர் லெட்டரல் கோர்டிகோ. ஏன் இது கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் தானே, கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன இப்படி இவர் க்ரோஸ் ஆகலையே, இவர் அப்படியே எங்கே வருவார்னு சொன்னால் ஆண்டீரியருக்கு வருவார். எங்கே, ஆண்டீரியர் ஒயிட் கொலமுக்கு வருவார். அதனால் இவங்களுக்கு பேர் சொல்கிறது என்ன, ஆண்டீரியர் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், அது இருக்கட்டும். அடுத்தது இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே தான் என்ன எரிப்பார்னா நியூக்ளியஸ் எரிப்பாரும். சரியா? இந்த பகுதியில் தான், அண்டரியர் ஹோர்ன் பகுதியில் தான் நியூக்ளியஸ் எரிப்பார். அங்கே எசனிடெக்ஸுக்கு பார்த்தோம், எங்கே எல்லாம் போஸ்டரியர் ஹோர்ன் பகுதியில் பார்த்தோம். அப்படி தானே? இங்கே எங்கே பார்க்குறோம், அண்டரியர் ஹோர்ன் பகுதியில் பார்க்குறோம். சரி தானே? அப்போ பாருங்கள், அண்டரியர் ஹோர்ன் பகுதியிலையும் இந்த லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் என்ன செய்வார்னு சொன்னால், இப்போ என்ன செய்வார், இந்த நியூக்ளியஸோட போய் எங்கே போவார், அண்டரியர் ஹோனுக்கு போய் இந்த நியூக்ளியஸோட சினப் செய்வார். சினப் செஞ்சுட்டு என்ன செய்வார், அங்கேருந்து ஒரு இதை மோட்டார் அவுட்புட்டாக எங்கே வெளியே கொண்டு வருவார். இது விளங்கிட்டா? வெளியே கொண்டு வருவார். அப்போ இவரும் என்ன இங்காலேருந்து இப்படி இவரோட கொண்டு ஸ்னாப் செஞ்சு இப்படி வெளியே கொண்டு வருவார். இது யார், லேட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். இப்படி வந்த ஃபைபர்ஸில் கொஞ்சம் தான் இங்கே போவார். எங்கே போவார், அண்டரியர் ஹோனுக்கு. மிச்சத்தில் எங்கே போவார், இப்படி கீழே போவார். கீழே போய் அடுத்த ஸ்பைனல் கோட்டுக்கு போவார், லெவலுக்கு. அதில் ஒயிட் கொலமுக்கு போவார். ஒயிட் கொலமுக்கு போய் அங்கே என்ன செய்வார், ஆண்டரியர் ஹோனுக்கு கொஞ்சம் இதை கொடுப்பார். கொடுத்துட்டு என்ன செய்வார், மிச்சத்துக்கு கீழே உள்ள இதுக்கு போவார். அது போகட்டும், அப்படியே ஒரு ஸ்பைனல் கோட் லெவலுக்கும் போவார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போவோம் அவர் இதை. இப்போ இங்கே கொடுத்தது என்ன செய்யும், அங்கே சினப்ஸ் நடந்து இப்படி மோட்டார் அவுட்புட் வெளியே வரும். மோட்டார் அவுட்புட் வெளியே வரும். விளைஞ்சா இது ஒரு ஏதோ மசில் ஒன்றுக்கு இன்றைக்கி பற்றிருக்கோம் எல்லாம். சரிதானே? இப்போ இந்த பகுதியில் பாருங்கள், 2 நியூக்ளியஸ் காட்டிக்கிறேன். ஒன்று யாருக்குரியது, லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கில் சினப்ஸ் ஆகிறது. இப்போ இவரும் என்ன செய்யணும், சினப்ஸ் ஆகணும் தானே. அதாவது அன்க்ரோஸ் டாக்கர் க்ரோஸ் ஆகாமல் இவர் 10%. இவர் என்ன செய்வார்னு சொன்னால், இங்கே இவரில் கொஞ்சம் என்ன செய்யும், இப்படி போகும், இவருக்கு போகும். இவரில் கொஞ்சம் இங்கே போகும்.
இவரை கொஞ்சம் என்ன செய்யும், இங்கால பக்கம் போகுமா. இங்கால பக்கம் போய் இந்த நியூக்ளியஸோட இதாகுமா. சரியா? அப்போ பாருங்கள், இங்கால வந்தது இப்படி போகுது, இங்கால வந்தது இப்படி போய் இங்கால உள்ள நியூக்ளியஸோட செய்யுது. அப்போ இங்கே என்ன க்ராசிங் நடக்குது, எங்கே நடக்குது, ஸ்பைனல் கார்டில் நடக்குது. அப்போ நல்லா பாருங்கள், பிரமிடல் டிகசேஷன் அதாவது மேஜர் டிகசேஷன் எங்கே நடந்துச்சு, மெடியூலா ஆப்லாங்கேட்டாவில் கீழ்ப்பகுதியில் நடந்துச்சு. சரியா? அதே மாதிரி அப்படி க்ரோஸ் ஆகி கொஞ்சம் வந்துச்சு, க்ரோஸ் ஆகாமல் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ க்ரோஸ் ஆகாமல் வந்ததில் டிகசேஷன் எங்கே நடக்குது, ஸ்பைனல் கார்டில் நடக்குது. இது விளங்கிட்டா? அதுக்கப்புறம் என்ன, மிச்சாக்கள் இப்படி போவாங்க, போய்ங்க இவர் ஆண்டரியல் பகுதிக்கு போவாங்க. இப்படி இப்போ இதில் என்ன செய்வார், அங்கே என்ன செய்வார், கொஞ்சம் ஃபைபர்ஸை இங்காலேருந்து வந்தவர் இங்கால உள்ள நியூக்ளியஸுக்கு கொடுப்பார், இங்காலேருந்து வந்தவர் இங்கால உள்ள நியூக்ளியஸுக்கு கொடுப்பார். விளங்கிச்சா என்ன சொல்கிறேன்டி? இப்போ பாருங்கள், திருப்பி பெருசாக்கி காட்டுறேன். ஸ்பைனல் கார்டை மட்டும் கேளு. ஒரு ஸ்பைனல் கார்டில் எது என்ன, கிரே மேட்டர், அப்படி தானே? கிரே மேட்டர். இப்போ இங்கால வாராக்கள் யார், லெட்டரல் ஒயிட் கொலமுக்கு வாராக்கள் க்ரோஸ் ஆகி வராக்கள். எங்கே க்ரோஸ் ஆகிச்சு, மெடுலாவில் க்ரோஸ் ஆகி வந்த ஆக்கள். அப்படி வாராக்களில் சரியா, உங்களுக்கு தெரியும் இந்த அண்டரியர் ஹோனில் தான் மோட்டார் நியூக்ளியஸ் இருக்கு. அதில் இங்கால நியூக்ளியஸும் இருக்கும், இங்காலையும் நியூக்ளியஸ் இருக்கும். இங்கால உள்ள நியூக்ளியஸை சொல்கிறது வந்து லெட்டரல் நியூக்ளியஸ், இங்கால உள்ளதான் மீடியல் நியூக்ளியஸ். ஏன் மீடியல்னு சொன்னால் என்ன, மையத்து அதாவது இங்கால பக்கம் இருக்கிறதால இது சொல்கிறது மீடியல் நியூக்ளியஸ். இது இங்கால பக்கம் அங்கால இருக்கிறதால லெட்டரல் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். இங்கேயும் இருக்கும், அப்படி தானே? இப்படி வர லெட்டரலாக வர ஆக்கள், லெட்டரல் கோர்டிகல் ஸ்பைனல் டெக் தானே இதுக்கு பேர். வர ஆக்கள் அவனையில் கொஞ்சம் ஃபைபர்ஸ் என்ன செய்வார், இந்த ஸ்பைனல் கோட்டில் இந்த லெட்டரல் நியூக்ளியஸுக்கு கொடுப்பார். இங்கால பக்கம் வந்து வரதும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபைபர்ஸை இங்கால லெட்டரல் நியூக்ளியஸுக்கு கொடுப்பார். சரியா? மிச்சாக்கள் கொடுத்து போட்டு மிச்சாக்கள் என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இப்படி கீழே இறங்கி வருவாங்க. என்ன செய்வாங்க, இப்படி கீழே இறங்கி வருவாங்க. வந்து எங்கே, இந்த ஸ்பைனல் கோட்டில் ஒயிட் கோலத்துக்கு போவாங்க, இந்த ஒயிட் கோலம் லெட்டர் ஒயிட் கோலத்துக்கு போவாங்க. சரியா? அப்போ இவங்களும் இப்படி கீழே இறங்கி வருவாங்க. வந்து எங்கே போவாங்க, லெட்டர் இங்கே போவாங்க. சரியா? எங்கே போவாங்க, இங்கே போவாங்க, லெட்டர் ஒயிட் கோலத்துக்கு போவாங்க. சரி தானே? இது விளங்கிட்டா? அங்கே போய் என்ன செய்வாங்க, இங்கேயும் 2 நியூக்ளியஸ் இருக்கும். இப்படி லெட்டரல் மீடியல்ந்து லெட்டரல் கோர்டிகல் ஸ்பைனல் டெக் என்ன லெட்டரல் நியூக்ளியஸோட இப்படி கொஞ்சம் ஃபைபர்ஸை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவர் என்ன செய்வார், கொஞ்சம் இதை இப்படி கொடுப்பார். கொடுத்து இங்கே சினாப்ஸ் நடக்கும். சினாப்ஸ் நடந்து என்ன செய்யும், இங்கேருந்து ஒரு மோட்டார் அவுட்புட் வெளியே வரும் வேறு ட்ரெக் மூலமாக. அதே மாதிரி இங்கேருந்து என்ன வேறு ட்ரெக் மூலமாக ஒரு மோட்டார் அவுட்புட் வரும். இங்கேருந்து என்ன செய்யும், வேறு ட்ரெக் மூலமாக ஒரு மோட்டார் அவுட்புட் வரும். இங்கேருந்து என்ன செய்யும், மோட்டார் அவுட் மூலமாக இன்னொரு ட்ரெக் வரும். அப்போ இது என்ன, தசையாக மசிலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன மோட்டார் அவுட்புட் ஆக்டிவிட்டியை காட்டும். இது விளங்கிட்டா? இப்போ அன்க்ரோஸ் ஆகாமல் வந்த ஆக்கள், க்ரோஸ் ஆகாமல் வந்த ஆள் இருக்கிறார் தானே, அவர் என்ன செய்வார், இப்படி வருவார். எங்கே வருவார், 10% ஆள் தான் அன்க்ரோஸ் ஆகாமல் வந்தது. அப்படி வந்தால் எங்கே வருவார், அண்டரியர் ஒயிட் கோலத்துக்கு வருவார் ஸ்பைனல் கோர்ட்டில். அதாவது இப்படி மேலேருந்து வந்து எங்கே வருவார், அண்டரியர் ஒயிட் கோலத்துக்கு வருவார். அதே மாதிரி என்ன வந்து என்ன செய்வார்னா, இந்த ஸ்பைனல் கார்ட் லெவலில் கொஞ்சம் ஃபைபர்ஸ் என்ன செய்வார், இந்த நியூக்ளியஸுக்கு அதாவது மீடியல் பக்கம் உள்ள நியூக்ளியஸுக்கு கொடுப்பார். அப்போ கொடுக்குற நேரம் பாருங்கள், இங்கால பக்கம் உள்ளது இந்த நியூக்ளியஸுக்கு கொடுக்காது. அதாவது இங்கால பக்கம் உள்ளது தான் இந்த உள்ள நியூக்ளியஸுக்கு கொடுக்குமா. அதே மாதிரி இங்கால பக்கம் உள்ளது தான் என்ன செய்யும், இந்த நியூக்ளியஸுக்கு கொடுக்குமா கொஞ்சம் ஃபைபர்ஸ். அதுக்கப்புறம் யார் மிச்சால் இப்படி வருவார். வந்து எங்கே இப்படி வந்து இந்த ஆண்டரியர் ஒயிட் கோலத்துக்கு போவார் அடுத்த ஸ்பைனல் கார்டில். அதே மாதிரி அவர் என்ன செய்வார், இங்காலேருந்து வந்தால் இங்கால உள்ள நியூக்ளியஸுக்கு கொடுப்பாராம், இங்காலேருந்து வந்தால் இந்த நியூக்ளியஸுக்கு கொடுப்பாராம். அப்போ பாருங்கள், இங்கே க்ரோஸ் ஆகாமல் வந்த ஃபைபர்ஸில் 10%ல் இங்கே என்ன நடக்குது, க்ரோஸிங் இப்படி நடக்குது, டிகசேஷன் நடக்குது. அப்போ அன்க்ரோஸ் ஆகாமல் வந்த மெடியூலாவில் ஒப்லங்கேட்டாவில் அன்க்ரோஸ் ஆகாமல் வந்த ஃபைபர்ஸ் 10% ஆன ஃபைபர்ஸில் டிகசேஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் ஸ்பைனல் கார்ட் லெவலில் நடக்குது. இது விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், இவர் என்ன இங்கேருந்து வந்தால் இப்படி கொடுப்பார், க்ரோசிங் நடந்து இவர் என்ன அங்கே உள்ள நியூக்ளியஸோட சினப் செஞ்சு ஒரு மோட்டார் அவுட்புட்டை தருவார். இவர் என்ன செய்வார், இவர் உங்கள் உள்ள நியூக்ளியஸோட சினப் செஞ்சு ஒரு மோட்டார் அவுட்புட்டை தருவார். இவர் என்ன மோட்டார் அவுட்புட் ஒன்று தருவார். இவங்க
இப்படி அன்க்ரோஸ் ஆகாமல் வந்து ஸ்பைனல் கார்டில் அன்க்ரோஸ் ஆகுது தானே. இவங்க எந்த மசிலுக்கு இணைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் உங்களோட ட்ரங்க். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு மனுஷன் எடுத்தால் என்ன சொன்னேன், ட்ரங்க் பகுதின்னு என்ன, இந்த பகுதி மசிலுக்கு தான் அன்க்ரோஸ் ஆகாமல் வந்தாக்கள் இதை கொடுப்பாங்க. அப்போ இந்த மசிலுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன, உங்களோட மூமெண்ட் இது இயக்கம்னா என்ன, டான்ஸிங் மூமெண்ட் மாதிரி விளைஞ்சா இந்த மசிலுக்கு ஒரு மோட்டர் அவுட்புட்டை கொடுப்பாங்க. மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறது என்ன, அங்கே அன்க்ரோஸ் ஆகி வந்து லெட்டரல் கோர்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். இது அண்டரியர் வரதால் இது அண்டரியர் கோர்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். இவர் லெட்டரல் வைட் கோலத்துக்கு வரதால் லெட்டரல் கோர்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். இதெல்லாம்ட்டா அதை நான் இங்கே சொல்லிக்க. சரியா, அப்போ இந்த படத்தை அழகாக பெருசாக கீறிக்கொள்ளுங்க. சரி, இப்போ பாருங்கள் சம்மரி என்னென்னு சொன்னால் தெரியும் நம்மளுக்கு என்ன, இந்த பகுதி மோட்டர் ஏரியா பகுதி, ப்ரைமரி மோட்டர், சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா, ப்ரீ மோட்டர் ஏரியா. அப்போ இந்த 3 மோட்டர் ஏரியாவிலேருந்து தான் என்ன வரப்போகுதோ செல் பாடி இருந்து அதுலேருந்து ட்ரெக்ஸ் வரப்போகுது. அதுலேயும் ப்ரைமரி மோட்டர் ஏரியாவில் தான் லார்ஜ் செல் இருக்கும்னு சொன்னேன். இந்த லார்ஜ் செல்லெல்லாம் எங்கே இருக்கும், ப்ரைமரி மோட்டர் ஏரியாவில். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன செல்லெல்லாம் எங்கே இருக்கும்னு சொன்னால் செல் பொடியெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் செல்னால் செல் பொடியை சொல்கிறேன். ப்ரைமரி மோட்டர் ஏரியாவிலையும் இருக்கும். வேறு எங்கே இருக்கும், இந்த மோட்டர் ஏரியா சப்ளிமெண்டரிலையும் இருக்கும், ப்ரீ மோட்டர் ஏரியாவிலையும் இருக்குமா. சரி, இப்போ அங்கேருந்து என்ன வரும், ஃபைபர்ஸ் வரும். அந்த ஃபைபர்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியும் லார்ஜ் செல் பாடியிலேருந்து வர்றது தான் அதிக திக்காக இருக்கும், அதிக மைலினேட்டப்பட்டதாக இருக்கும். அப்படி வந்தது எல்லாம் அதுக்கப்புறம் என்ன, சின்ன நியூக்ளியிலிருந்தும் செல் பாடியிலிருந்தும் சின்ன செல் பாடியிலிருந்தும் என்ன ஃபைபர்ஸ் வரும் வந்து எங்கே போகும், அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து கொரோனா ரேடியோட்ட எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு தெரியும் இது இன்னர் கேப்சல்ட போஸ்டேலியம் பகுதிக்கு போய் எல்லாம் ஒன்று சேரும். அதுக்கப்புறம் போஸ்டேலியம் பகுதியிலேருந்து ஒன்று சேர்ந்த எல்லாம் அப்படியே வந்து எங்கே போகும், மிட் பிரெயினுக்கு போகும். இந்த மிட் பிரெயினில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மிட் பிரெயினில் என்ன இருக்குது, இந்த பகுதி அதாவது கிரஸ் செரிப்ரி என்ற பகுதியில் 5/3 நடுப்பகுதி, 5/3 நடுப்பகுதிக்குள்ளால் எல்லா ஃபைபர்ஸும் என்ன செய்யும், போகும். அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் அதுக்குள்ளால் போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்குள்ளே வரும், நம்மளோட பொன்ஸுக்குள்ளே வரும். பொன்ஸில் வந்து பொன்னை நியூக்ளியை இருக்கும். பொன்னை நியூக்ளியை வேறு பாதை மூலமாக ஒரு செரிபெல்லத்தோட ஒரு கனெக்ஷனை வச்சிருக்கும். அதனால் எங்கே வந்து ஃபைபர்ஸ் எல்லாம் செய்யும், பொன்னை நியூக்ளிக்கு இப்படி இடைவெளியால் போகும். அங்கே சினாப்ஸ் நடக்காது, இடைவெளியால் போகும். போயிட்டு அடுத்து என்ன நடக்கும், நம்மளோட மெடியுலாவுக்கு வரும். மெடியுலாவில் உங்களுக்கு தெரியும் என்ன, பிரமிட் பகுதி. இந்த பிரமிட் பகுதியில் எல்லாமே ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து என்ன செய்யும், பிரமிட் பகுதிக்கு கீழே அதாவது மெடியுலா ஓப்லாங்கேட்டாவும் ஸ்பைனல் கோட்டும் கனெக்ட் ஆகிற இந்த ஏரியாவில் க்ரோஸிங் நடக்கும். க்ரோஸிங் நடக்கிறதுல 90% ஆக்கள் க்ரோஸ் நடப்பாங்க. நம்மளோட 10% ஆன ஆக்கள் அன்க்ரோஸாக அப்படி கீழே வருவாங்க. இதுக்குள்ளே ஸ்பைனல் கோட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி ஸ்பைனல் கோட்டுக்குள்ளே வந்த நேரம் நம்மளுக்கு தெரியும் லெட்ரலாக, அதாவது க்ரோஸ் ஆகாமல் வந்தது என்ன செய்யும்னா லெட்ரல் ஸ்பைனல் கோட்டில் லெட்ரல் ஒயிட் கோலமுக்கு போகும். அதனால் அதை லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக், அதாவது லெட்ரல் பக்கமாக வர கோர்டிகோன்னு என்ன, கோர்டெக்ஸ்லேருந்து வர ஸ்பைனல் கோட்டுக்கு வர ட்ராக், அதான் லெட்ரல் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். அதே மாதிரி அன்க்ரோஸ் ஆகாத ஆக்கள் என்ன செய்வாங்க, அண்டரியர் ஒயிட் கோலத்துக்கு வருவாங்க. அதால் அதுக்கு பேர் அண்டரியர் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். இப்படி வந்த ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம அண்டரியர் ஹோர்ன் பகுதியில் நியூக்ளியஸ் இருக்கும், மோட்டர் நியூக்ளியஸ். அப்போ லெட்டரலாக வந்த ஆக்கள், க்ரோஸ் ஆகி லெட்டராக வந்த ஆக்கள் என்ன செய்வாங்க, லெட்டரல் ஒயிட் கோலத்துலேருந்து கொஞ்சம் ஃபைபர்ஸை எங்கே அனுப்புவாங்க, அண்டரியர் ஹோனுக்கும் நியூக்ளியஸோட சினாப்ஸாக அனுப்புவாங்க. அங்கே சினாப்ஸ் நடந்து என்ன, ஒரு மோட்டர் அவுட்புட் வெளியே வரும், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக வெளியே வரும். அதே மாதிரி தான் காலையும் நடக்கும், 2 பக்கமும் நடக்கும். சரியா, அதே மாதிரி என்ன, அவங்க என்ன மிச்சா ஃபைபர்ஸ் அப்படி கீழே வந்து அடுத்த ஸ்பைனல் கோட்டை லெட்டரல் ஒயிட் கோலத்துக்கு போய் அங்கே என்ன செய்வாங்க, அங்கேயும் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்கு கொஞ்சம் ஃபைபர்ஸ் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு என்ன, அங்கே இருந்தும் சினாப்ஸ் நடந்து ஒரு மோட்டர் அவுட்புட் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமாக வெளியே வரும். அப்புறம் மிச்ச ஃபைபர்ஸ் அப்படி கீழே அடுத்த ஸ்பைனல் கோட் லெவலுக்கு போகும். அதே மாதிரி அன்க்ரோஸ் ஆகி வந்தாக்கள், சரியா, இப்படி நடக்கும். அன்க்ரோஸ் ஆகாமல் வந்தாக்கள், இவங்க அன்க்ரோஸ் ஆகாமல் வந்தாக்கள் என்ன செய்வாங்க, ஸ்பைனல் கோட்டுக்குள்ளே வந்தோடனே அன்க்ரோஸ் ஆகுவாங்க. ஏன், அவங்களோட நியூக்ளியஸ் வந்து அண்டரியர் இதில் இருக்கும், அண்டரியர் ஹோனில். அதனால் இங்கால பக்கம் இருந்து வந்தால் இங்கால உள்ள நியூக்ளியஸோட இணைவார், இங்கால பக்கம் இருந்து வந்தால் இங்கால உள்ள நியூக்ளியஸோட இணைவார். இதனால் இங்கே க்ரோஸிங் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ஸ்பைனல் கோட் லெவலில் நடக்கும்.
சரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் மிச்சாக்கள் கொஞ்சம் ஃபைபர்ஸ் எப்படி கொடுத்துட்டு மிச்சாக்கள் கீழே போவாங்க. அவங்க போய் அடுத்த ஸ்பைனல் கார்டு லெவலில் அண்டரியர் இதுக்கு போவாங்க. அங்கேருந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஃபைபர்ஸை அதே மாதிரி க்ரோஸ் ஆகி கொடுப்பாங்க இங்கே நியூக்ளியஸுக்கு. அங்கே சினப்ஸ் நடந்து ஒரு மோட்டார் அவுட்புட் காட்டப்படும். அதே மாதிரி இங்கேயும் மோட்டார் அவுட்புட் சினப்ஸ் நடந்து மோட்டார் அவுட்புட் காட்டப்படும். அப்புறம் மிச்சாக்கள் என்ன அடுத்தடுத்த ஸ்பைனல் கார்டு லெவலுக்கு போவாங்க. இதென்ன கோர்டிகோ ஸ்பைனல் ட்ரெக் பாத்வே, மோட்டார் அவுட்புட் வர பாத்வே. சரியா. இது இதோட முடியலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்கள், நான் கீழே ரஃபாக சரியா ரஃபாக்கிறேன். செரிபிரல் ஹெமிஸ்பியர் அதாவது கோர்டெக்ஸ் பகுதி. அதுக்கப்புறம் என்ன மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, அப்படி தானே. அதுக்கப்புறம் என்ன ஸ்பைனல் கோட் இப்படி வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரே இதால் காட்ட போகிறேன். இங்கேருந்து வரும் வந்து என்ன இங்கே சில நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படி கீழே இறங்கும். கீழே இறங்கி இதில் சில நிகழ்வுகள் நடக்கும். அடுத்து இந்த பகுதியில் சில நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் சில நிகழ்வுகள் நடக்கும். நடந்து என்ன செய்யும், இந்த கீழ்ப்பகுதியில் இந்த பகுதியில் தான் இது க்ரோஸ் ஆகி இப்படி வரும். சிலது என்ன செய்யும், க்ரோஸ் ஆகாமல் இப்படி நேராக வரும். அது விளங்கிட்டா. அதே மாதிரி என்ன எங்கால பக்கமும் இப்படி தான். இங்கேருந்து வந்து இப்படி வந்து எல்லாம் அங்கினா அந்தந்த நிகழ்வுகள் அந்த மேலே சொன்ன எல்லா நிகழ்வும் நடக்கும். வந்து என்ன செய்யும், இங்கின வச்சு தான் க்ரோஸ் ஆகும். க்ரோஸ் ஆகி என்ன செய்வார், இப்படி போவார். க்ரோஸ் ஆகாமல் போகிறார்கள் இப்படி போவாங்க. அது விளங்கிட்டா. அப்போ இவங்க க்ரோஸ் ஆகாமல் போகிறார்கள், அவங்க க்ரோஸ் ஆகி போகிறாங்க. இப்போ என்னது இதை சொல்கிறேன்டா, இப்போ முக்கிய நிகழ்வு படிக்க வந்தோம் மேலே என்னென்ன நடக்குதுன்னு. அதுக்கு மேலதிகமாக சில இது தொடர்பு இருக்குமா. இந்த ஃபைபர்ஸ்ட்டை சிலது வந்து இப்படி வந்து கீழே வந்துச்சு தானே, ஃபைபர்ஸ்ட்டை கீழே வந்ததில் சிலது வந்து திருப்பி வந்து என்ன செய்வாராம், கோட்டெக்ஸோட இனி வரும். சரியா. அதே மாதிரி நான் சொன்னேன் இங்கே வந்து லெண்டிஃபார்ம் நியூக்ளியே இருக்குது. அதாவது இந்த பாருங்கள், போஸ்டேலியமுக்கு பக்கத்தில் லெண்டிஃபார்ம் நியூக்ளியே. அந்த லெண்டிஃபார்ம் நியூக்ளியோடையும் சில கனெக்ஷன் இருக்குமா. இப்போ இங்கே லெண்டிஃபார்ம் நியூக்ளியே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் சில கனெக்ஷன் இருக்குமா கீழே வர ஃபைபர்ஸில். அதே மாதிரி என்ன நம்மளுக்கு தெரியும், பிரெயின் ஸ்டான்ஸில் ஒரு ஆள் இருப்பார், என்ன ரெட்டிகுலோ ஃபார்மேஷன் சொல்கிறார். அவரோடையும் என்ன செய்வாராம், அந்த வந்த ஃபைபர்ஸில் சில கனெக்ஷன் இருக்குமா. சரி, ரெண்டு பக்கமே இருக்கும் எல்லாத்துலேயும். அதே மாதிரி பாருங்கள், மிட் பிரெயினில் வந்து இன்னொரு ஆள் இருப்பாராம். சரியா, ரெட் நியூக்ளியைன்னு என்னால் ரெட் நியூக்ளியைன்னு சொல்கிறது, ரெட் நியூக்ளியை. அவரோடையும் சில கனெக்ஷன் நடக்குமா. அதே மாதிரி கீழே வந்தோம்னு சொன்னால் வெஸ்டிபல் நியூக்ளியைன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. சரியா, வெஸ்டிபல் நியூக்ளியையும் சில கனெக்ஷன் நடக்குமா இப்படி. அடுத்தது இவர் யார், லெண்டிஃபார்ம் நியூக்ளியைன்னு சொன்னேன்னு, லெண்டிஃபார்ம் நியூக்ளியை. இவர் வந்து ரெட் நியூக்ளியை. லெண்டிஃபார்ம் நியூக்ளியை எங்கே இருக்கும் பாருங்கள், இவர் அதாவது போன்ஸுக்கும் மெடிலாடையும் ஜங்ஷனில் இருக்கும். சரியா, லெண்டிஃபார்ம் நியூக்ளியை. நம்மளுக்கு தெரியும். அடுத்தது என்ன, இது வந்து மெடியுலாவில் என்ன இருக்கும்னு சொன்னேன், ப்ரைமேட் ஒலிவ் இருக்கும்னு சொன்னேன். ப்ரைமேட் ஒலிவ் இருக்கும்னு சொன்னேன் நேரத்தோட மேலே சொல்லியிருப்பேன். ப்ரைமேட் ஒலிவுண்டு பகுதி, அந்த ஒலிவுண்ட பகுதியோடையும் கனெக்ஷன் ஒன்று இருக்குதான். சரியா, அப்போ இதெல்லாம் என்ன கனெக்ஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா, இதுதான் மெயின் பாத்வே. இந்த மெயின் பாத்வே வர நேரம் இவங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷனை கொடுப்பாராம். நான் இப்போ சொன்ன ஆக்களுக்கு என்னென்னு நாளைக்கு பார்ப்போம்.